ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படை வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் மேல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3588 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதில் மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் 3406 வேகன்சியும், ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 182 வேகன்சியும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேற்கொண்டு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 21,800லேருந்து 69,100 வரைக்கும் சொல்லிட்டு இங்கேயே சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயத்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு சில முக்கியமானவங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது எக்ஸாம் ஃபீஸ் வந்து டெபாசிட் பண்ணணும் ரூ. 100 ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ₹50 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா 150 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது எல்லா கேண்டிடேட்டும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெட் பேங்கிங்லேயும் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் அத்தாரைஸ்டு காமன் சர்வீஸ் சென்டர்லேயும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிஎஸ்எஃப் சர்விங் எம்ப்ளாயிங் பர்சனல் ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெக்ரூட்டிங் ஏஜென்சி சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து தெளிவாக பாருங்கள் இந்த டேபிள் வந்து. ஓகேங்களா? இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, லக்ஷதீப் இவங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரண்டியர் ஹெட் குவார்ட்டர் ஹெச்கியூ ஸ்பெஷல் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எஃப் அட் பெங்களூர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஏலங்கா, பெங்களூர். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. சரிங்களா? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. ஓகேங்களா? ஸோ இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேபிள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. ஓகேங்களா? இப்போ வந்து இது ட்ரேட்ஸ் மேன் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த 3 கேட்டகரியில் ஃபஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள், கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், எலக்ட்ரிஷியன், பம்ப் ஆப்ரேட்டர், அப்புறம் ஹப் ஹோல்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10th படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 10th படிச்சிருக்கணும். நீங்கள் வந்து 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். என்சிவிடியோ இல்லை சிவிடியோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஐடிஐ கோர்ஸும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரி 10th முடிச்சிருக்கணும். ஸோ ஐடிஐக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தராங்க. ஓகேங்களா? ஒன்று 2 இயர்ஸ் கோர்ஸு இல்லை 1 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் செகண்ட் கேட்டகரி ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்லர், டெய்லர், வாஷர்மேன், பார்பர், ஸ்வீப்பர், காஜி சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அப்புறம் அவங்க சொல்லியிருக்க ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக நாலேஜ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டேட் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் கேட்டகரிக்கு. தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுளில் குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே 10th கண்டிப்பாக கம்ப்ளீட் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் நீங்கள் நேஷ்னல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து 11 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் கிச்சன் ஃப்ரம் நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது 3வது கேட்டகரிக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி தான் ஸ்டேட் போர்ட்லேயோ சென்ட்ரல் போர்ட்லேயோ நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ ரிமைனிங் கிரைட்டீரியா வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அந்த ட்ரேட் என்ன ட்ரேடோ அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்தந்த கோர்ஸ் வந்து முடிச்சு வச்சிருக்கணும். அதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி வரைக்கும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் ஹைட் செஸ்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் செஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா? ஒன்லி ஹைட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளும் கிளியராக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான டேபிள் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஃபேஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஸ்டி, பிஇடி முடிச்சுட்டு அதில் நேச்சுரலாக குவாலிஃபை ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வைப்பாங்களாம். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி யூஆர் கேட்டகரிக்கு வந்து 35%, எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 33% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது யூஆர் கேட்டகரிக்கு இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களாம் வந்து 35%, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு மட்டும் 33%. சரிங்களா? ஸோ கரெக்டாக சொல்லணும், ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா?
அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மெத்தட் தான் நடக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ டோட்டலாக 4 டாபிக்ஸ், ஒரு டாபிக்ஸ் 25 கொஷின், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகேங்களா. எக்ஸாம் டைம் வந்து 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி பேஸ்டும் இருக்கலாம், இல்லை ஓஎம்ஆர் ஷீட் பேஸ்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அப்போ தான் தெரியும். தேர்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கான கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரேட் டெஸ்ட்டு, சில ட்ரேடுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரேட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சில ட்ரேடு எக்ஸாம்பிள் கார்பெண்டர், பிளம்பர், பெயிண்டர், இதெல்லாம் நோ ட்ரேட் டெஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு வந்து நோ ட்ரேட் டெஸ்ட் ரெக்கார்டு, இவங்க ட்ரேட் டெஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் அவங்க சர்டிஃபிகேட்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் கரெக்டாக மீட் ஆகிருக்கணும். நீங்கள் 2 இயர்ஸ் ஐடிஐ கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை 1 இயர் ஐடிஐ கோர்ஸ் தான் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி க்ரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. இந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோ ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்லர், டெய்லர், இவங்களாம் பாருங்கள் ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. என்னென்ன ட்ரேட் டெஸ்ட் சொல்லுங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும் ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து, புரிஞ்சுங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டருக்கெலாம் ட்ரேட் டெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்க அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அந்த NSQF அந்த லெவல் 1 கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே செக் பண்ணிக்கோங்க. கேட்டகரி வைஸ், போஸ்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ், இந்த மாதிரி வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃபோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்ளை பண்ணது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மட்டும் தான், அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆகஸ்ட் 2025 தான் லாஸ்ட் டேட்டு. கண்டிப்பாக டொமைக்கல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எந்தெந்த ட்ரேடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வரைக்குமே க்ளீனாக அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த அன்னச்சரில் வந்து அப்பண்டிக்ஸில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு இந்த ட்ரேடு ஸ்டேட் வைஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்டா வைஸாக வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட்டா, தமிழ்நாடு, புதுச்சேரி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேக்கன்சி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அறிவிச்சிருந்த, அதாவது கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் மேல் ஃபீமேல் கேட்டகரிக்கு, ஓகேங்களா, ஒரு பர்மனன்ட் ஜாப். ஸோ அதுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ தெளிவாக நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.